நேரத்தில் எம்மவர்களின் ஒரு பாதுகாப்பு அரணாக கூட பாட ஃபேமிலி அப்படியான ஒரு 33 குடும்பம் இருந்து அதில் 16 பேர் செத்தது, 38 பேர் காயம். சாமி பாயிண்ட் அடிச்சிடாங்க சார். எல்லாம் பூவும் நடக்குது, பிஞ்சும் நடக்குது, பூகுமிடம் அறியாமல். அங்கே இருக்கிற பெரியவர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இயக்கத்தின் செயல்பாடு முழுக்க மருவாத்துறை, கடல் புலிகள், அது இதெல்லாம் எல்லாம் பாருங்க 2 பேரை. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நாள் வந்து எழுதுமட்டுவாள் பகுதியில் நிற்கிறேன். வந்து இந்த பகுதியில் குறிப்பாக இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த நேரத்தில் எம்மவர்களின் ஒரு பாதுகாப்பு அரணாக கூட இந்த ஒரு கல் விளங்கியதை நாங்கள் ஒரு புகைப்படத்தினூடாக பார்த்துருந்தோம். அதையும் உங்களுக்கு நான் போடையில் மன்னதில் போட்டு விடுறேன். இன்றைக்கு வந்து இந்த இடத்துலேருந்து நான் எங்கே போகிறேன்னு சொல்லி சொன்னால் கிளாலி கடற்கரைக்கு தான் போகிறேன். இந்த கிளாலி குறிப்பாக வந்து 1995ஆம் ஆண்டு ஒரு மிகவும் பெரிய ஒரு இடப்பெயர்வு ஒன்று நடந்தது. இந்த இடப்பெயர்வில் கிட்டத்தட்ட வந்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், தமிழ் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டார்கள். இராணுவத்தினரின் நடவடிக்கை காரணமாக, ஸ்ரீலங்கா அரசின் நடவடிக்கை காரணமாக, இராணுவத்தின் போர் காரணமாக வெளியேற்றப்பட்டு இந்த கிளாலி கடலூடாக தான் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தார்கள். இந்த கிளாலி கடல் தற்போது எப்படி இருக்குது, அங்கத்திய நிலைமைகள் எப்படி இருக்குன்றது தான் பதிவு பண்ணப்புறம் வேறு என்ன உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். ரைட் மக்களே, இந்த இடத்துலேருந்து தான் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் அதில் வந்து ரெயினும் போகுது. இந்த இடம் வந்து இந்த காட்சி வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாக இருக்கும். வாங்க அப்படியே பயணத்தை தொடர்போம். இதில் மக்களே முன்னுக்கு போகிற இடம் தான் வந்து இந்த ஆசப்பிள்ளை ஏத்தம் என்று சொல்கிற இடம் இந்த இதுதான். இந்த இடத்தால் கழிஞ்ச அதில் அந்த 292 கழிய வாரம் போது அதை ஏத்தம் வந்து ஆசப்பிள்ளை ஏத்தம்னு சொல்கிறது. இந்த ஏத்தத்தால் தாண்டி தான் நாங்கள் போகணும். இதில் போகிற நேரம் வந்து இடது கையில் வந்து ஒரு இராணுவ கேம்ப் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஒரு கேம்ப் உண்டு. 52வது படைப்பிரிவுன்னு சொல்லி ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. இதில் கட்டைக்கு வந்துட்டேன். யாழ்ப்பாணத்துலேருந்து வார நேரம் பாருங்கள். முன்னுக்கு எழுதுமட்டுவாள்னு போட்டு வைக்கணும். இதில் வந்து ஒரு 200 மீட்டரில் இருக்குது எழுதுமட்டுவாள் சந்தி. இதால் வந்து நாங்கள் வந்து விளக்கையால் வந்து திரும்ப போகணும். விளக்கையால் திரும்பி தான் போகணும். உண்மையிலே இந்த விடிய பொழுதில் வந்து அழகாக இருக்குது இந்த இடங்களை பார்க்க. பள்ளிக்கூட மாணவர்கள் மற்றது வேலைக்கு போகிறார்கள்னு சொல்லி எல்லாருமே இந்த நேரம் போய்கொண்டிருக்கணும். இடத்தை போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. மக்களே, இந்த இடத்தால நான் போகணும். இதால் வந்து வலது கையால் திரும்பி தான் போக போகிறேன். இதால் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ன்னு எனக்கு தெரியலை. நான் அங்கே போய் உங்களை காட்டுறேன் எத்தனை கிலோமீட்டர் எங்கே எப்படி போகணுன்ற விஷயத்தை காட்டுறேன். வேறு என்ன முடிவுங்கள் அங்கே இருக்குன்ற விஷயத்தை உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு தமிழர்ன்ற ஒரு வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாலியும் இந்த பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் இந்த கிளிநொச்சியையும் பிரிக்கின்ற அந்த மையத்தில் இருக்கின்ற ஒரு கிராமமாக இந்த எழுதுவட்டுவாள் இந்த கிளாலி கிராமம் இருக்குது. இதில் பாருங்க பிரதான ரோட் வந்து A9 ரோட் இருக்குது. இதில் வந்து அதில் வந்து
போலீஸ் நிலையம் ஒன்று இருந்தது, இப்போ வந்து இல்லை, அதை எடுத்துருக்குது. இங்கே முன்னே பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எழுதுமட்டுவாள். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடங்கள். அங்கே உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் இப்படி என்னப்படி அங்கே இருக்கிறது. அதெல்லாம் மக்களே போகணும். எத்தனை கிலோமீட்டர் என்னபடியாக தெரியல, போய் பார்ப்போம். உண்மையிலேயே இந்த இடங்கள் வந்து அந்த காலத்தில் யுத்தம் நடந்த காலப்பகுதியில் வந்து உண்மையிலேயே ஒரு தவிர்க்க இயலாத ஒரு இடமாக காணப்பட்டது. யாருக்கும் தெரியாது, இந்த வரலாறுகள் இளைய தலைமுறை தெரியாது. அங்கே இருக்கிற பெரியவர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், இந்த வரலாறு என்ன, இங்கே நடந்த துன்பங்கள் என்ன, தமிழ் மக்கள் அந்த நேரத்தில் பங்கு பெற்றிய அல்லது தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ற விடயங்களையும் அங்கே இருக்கிற பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. வயல்கள், பனைகள், இயற்கையோடு ஒன்றித்த ஒரு சிறப்பான ஒரு கிராமமாக இந்த கிளாலி கிராமம் காணப்படுகிறது. கிளாலி தொடர்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவது என்னென்றால், ஈழத்தில் வடக்கு கிளிநொச்சி மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில் ஒன்றான கிளாலி ஒரு காலத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மக்களின் இணைப்பு பாதையாக, இறங்குதுறையாக, மற்றைய பகுதிகளோடு இணைக்கும் பாதையாக இருந்தது கிளாலி. வடக்கில் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்த போது யாழ்ப்பாணத்துக்கு கடல் வழியாக செல்லவும், யாழ்ப்பாணத்தில் இருந்து வன்னிமண்ணுக்கு மக்கள் இடம்பெயர்ந்து வரவும் கிளாலி ஒரு கடல் வழி பாதையாக இருந்தது. இந்த கிராமம் பழமை வாய்ந்த கிராமமாகும். தென் எல்லையில் கிளாலி கடல் நீரேரியையும், வடக்கு எல்லையில் ஏனையின் வீதியையும், மேற்கில் தென்மராட்சி பிரதேசத்தையும், கிழக்கே முகமாலை அள்ளிப்பளை பிரதேசங்களையும் தன் எல்லைகளாக கொண்ட அழகிய கிராமம் கிளாலி. இங்கு வாழும் மக்களின் பிரதான தொழில் கடல் தொழில், விவசாயம், தென்னை செய்கை என்பனவாகும். இங்கு பல ஆன்மீக ஆலயங்கள் காணப்பட்டன. குறிப்பாக சைவ ஆலயங்கள், வேத ஆலயங்கள் காணப்பட்டன. ஒல்லாந்தர் காலப்பகுதியில் இந்த ஆலயங்கள் அன்று தொடக்கம் இன்று வரை பூர்வீக குடிகளாக மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். மற்றும் இந்த பகுதிகளில் பல குளங்கள் காணப்பட்டன. அத்தோடு அரசர் காலம் மற்றும் போர்த்துகேயர் காலத்தில் முக்கிய துறைமுகமாக கிளாலி விளங்கியது. போர்த்துகேயர் பாதுகாப்பாக கிளாலி துறைமுகத்தின் ஊடாக இறங்கி பச்சிலப்பள்ளியை அடைந்தனர். அங்குள்ள சைவ ஆலயத்தை இடித்து கிறிஸ்தவ ஆலயங்களையும் நிறுவியதாக வரலாறு கூறுகிறது. கிளாலி என்னும் பெயர் பெற காரணம், நிலச்சுவந்தனர்கள் வாழ்ந்ததன் காரணமாக நிலக்கிளார் என்பது மருவி கிளார் பின்னர் கிளாலி என்னும் ஊரின் பெயர் கிளாலியாக உதித்தது என்று சொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈழப்போரியல் வரலாற்றில் பல தியாகங்களையும் வீரத்தையும் தன்னுள் அடக்கி காட்சி வரலாற்றோடு வாழ்கிறது கிளாலி. இதில் நீங்கள் வர வர அந்த கிராமத்தின்ற அந்த மண் வாசனை, கிராமத்தின்ற அந்த இயற்கையை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, ரோட்டில் வந்து மாடெல்லாம் வந்து கொண்டிருக்கணும். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு அந்த இடத்த. ரோட்டு தங்களோட பாட்டுக்கு வெறியினம். இப்போ இந்த பனம்பழ சீசன் தானே, ஃபுல்லாக பனம்பழங்கள் சாப்பிட்டு கொண்டு வெறியினம் ஃபுல்லாக ரோட்டு சைட்டோட. இதில் ஒரு சந்தி உண்டு, அதை தாண்டி நம்ம போகணும் தூரம். பாருங்க, இது ஒரு வேத கோயில் இருக்கு. திருவிழா நடக்குது அந்த கோயிலில். கிட்ட வந்துட்டான். இதில் வந்து இராணுவ கேம்ப் ஒன்று இருக்குது. மக்கள் ஒருவரையும் காண இல்லை. நமக்கு இராணுவத்தினர் தான் போய்ட்டு வந்துருக்கணும் போல இருக்குது. கோயில் திருவிழாண்டபடி ஒருவரும் இல்லை போல இருக்கு. மாலு கொடாக்கெனவானே இது வச பெரிய சூரிய දැන් ගන්න බෑනේ. අතන වලන්න පුළුවන් නේද?
பாருங்கள் மக்களே, கிளாலி கடலுக்கு வந்துட்டேன். உண்மையிலே வந்து நிறைய வரலாறுகளை தாங்கிய ஒரு இடம். அவர்கள் இந்த உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றிருக்கணும். இதுக்கு உண்மையாகவே நாங்கள் நன்றி சொல்லணும். அப்படி ஒரு இரத்தங்கள் கரைந்த ஒரு ஓடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. உண்மையிலேயே யுத்த வரலாற்றில் ஈழ வரலாற்று போரில் வந்து இந்த கிளாலித்துறை என்பது உண்மையிலேயே வந்து தவிர்க்க இயலாத ஒரு இடமாக காணப்படுகிறது. 1995ஆம் ஆண்டு இடப்பெயர்வு 5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த கடல் ஊடாக தான் வந்து இந்த கிளிநொச்சிக்கு வன்னிக்கு நிலப்பரப்புக்கு மக்கள் வந்தார்கள். உண்மையிலேயே 1995ஆம் ஆண்டு இடப்பெயர்வு நேரம் நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம். அந்த நேரம் இந்த தொடுக போட்டில் தான் அங்கேருந்து இந்த கிளாலி கடலுக்கு நாங்கள் வருவோம். அந்த நேரம் நாங்கள் படித்து கொண்டிருந்த நேரம், காந்தாரோஜோல சிறுவர் இல்லத்தில் வளர்ந்திருந்த நான் அங்கே படித்து கொண்டிருந்த நேரம் 2-3 இடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து நாங்கள் அன்றைக்கு தான் முதலாக இடப்பெயர்வுன்ற என்னன்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதுக்கு பிறகு பல இடங்களில் வந்து இடம்பெயர்ந்து இறுதியாக இந்த கிளாலி ஊடாக வன்னில பரப்புகள் வந்து நாங்கள் வார நேரம் இந்த தொடுக படகுல தான் வந்தோம், தொடுக போட்டில் தான் வந்து நாங்கள். அது ஒரு இந்த நேரம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வரலாற்றில் இந்த போரும் இந்த யுத்தமும் மக்கள் பட்ட கஷ்டங்களையும் வாழ்க்கையில் யாரும் மறக்க இல்லாத ஒரு வடுவாக தான் காணப்படுகிறது. இந்த இடத்தை எப்படி பார்ப்போம் என்று தான் வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், இந்த வரலாற்றையும் சொல்லியிருக்கிறேன். இதை விட என்னை விட நிறைய பேருக்கு வரலாறு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான். உண்மையிலே வந்து வரலாறு தெரிந்தவர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வரலாறுகளை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை வந்து கீழே வந்து பதிவிடுங்க. இது ஒரு அனைவருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு வரலாற்று கடமையாக நான் இதை செய்கிறேன். போய் பார்ப்போம். இன்றைக்கு மீன்பிடி வந்து ஆக்கள் போகலை, மீனுக்கு போகலை. இன்றைக்கு வந்து அவையல்ற கோயில் பெருநாள் ஒன்று நடக்குது. இது ஒரு வரலாற்று பதிவாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அங்கே போய் பார்ப்போம் ஏனைய விடயங்கள் எப்படி விடயங்கள் இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே இந்த இடத்த நிற்கிற நேரம் அவ்வளோ பெருமையாக இருக்குது, கவலையாக இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த கடல் ஊடாக தான் நாங்கள் வந்து வன்னி நிலப்பரப்புக்கு வாரம் 95ஆம் ஆண்டு எம்மவர்கள் கருப்பு உடை தரித்தவர்கள் தான் எம்மை பாதுகாத்து இந்த வன்னி நிலப்பரப்புக்கு கொண்டு வந்தார்கள். அப்போ நாங்கள் சிறியவர்கள் நிறைய பேர் வீரச்சி அடைந்தார்கள். தங்களுடைய உடலை வடித்து இந்த கடலில் காவியமானார்கள். அதை நான் பதிவு பண்ணுறேன். உண்மையிலேயே அதை கதைக்கு நேரம் புல்லரிக்குது. ஏனென்றால் அந்த உணர்வுகளை நாங்கள் கடந்து வந்தாலும் இங்கே சில விஷயங்கள் இருக்குது, சில இடங்கள் வந்து எங்களுக்கு சில வடுக்களை சொல்வதாகவே நாங்கள் கருதுகிறோம். இந்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இதால் கடந்தார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருந்தார்கள் ஒரே தடவையில். இந்த இடம் ஃபுல்லாக மக்களின் ஒரு அவலங்கள் நிறைந்த ஒரு வடுவாக காணப்படுகிறது. அந்த நேரம் ஒரு பாட்டும் இயற்றியிருந்தார்கள். பூவும் நடக்குது பிஞ்சும் நடக்குது போகுமிடம் அறியாமல், இங்கு சாகும் வயதினில் வேறும் நடக்குது தங்குமிடம் தெரியாமல். இங்கே பாருங்க, இந்த கடல் ஊடாக தான் கடந்து வந்து நாங்கள் பாருங்க எப்படி இருக்குது இடத்தை. அங்கால வந்து ஜாழ்ப்பாணம் பாருங்க, அதில் டவர் ஒன்று தெரியுது பாருங்க. இந்தா இது ஜாழ்ப்பாணம். இங்கெல்லாம் நாகதேவன்-துறை போன முறை உங்களுக்கு பூனேரியில் போயிட்டு நான் இடங்களை கொஞ்சம் காட்டியிருந்தேன். இந்த துறையெல்லாம் இதில் தான் இருக்குது. இப்படியே நேராக வந்து அங்கால ஜாழ்ப்பாணம் இருக்குது. அங்கே பாருங்கள், அதில் டவர்லாம் தெரியுது. ஜாழ்ப்பாணம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இடத்த. எவ்வளோ அழகான ஒரு இடம் பார்த்தீங்களா. பாருங்கள், போட்டுகள் எல்லாம் நிற்குது. இன்றைக்கு வேறு தொழிலுக்கு போகல எல்லாமே இருக்குது. ஒரு ஐயரால் போனார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு விடலாம். பாருங்கள், இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று கூட இருக்குது. உண்மையிலே பயங்கரமாக காற்று அடிக்குது. இடங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்தை பார்க்கவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது இடத்தை பார்க்க. இங்கே கடல், இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வேத கோயில் ஒன்று இருக்குது. இந்த எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கோயில்.
போட்டுகள் நிற்கிது பார்த்தீங்களா, எல்லாம் கட்டி விட்டுருக்கணும். இதெல்லாம் இராணுவம் பாயிண்ட் அடித்த இடங்களாக கிடக்குது பார்த்தீங்களா. இங்கால வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும் இந்த இடங்களை உங்களுக்கு பார்க்குறது. உண்மையிலேயே வந்து நிறைய பேர் இந்த இடங்களை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை காட்டக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இடத்தை பார்க்க, சந்தோஷமாக இருக்குது. மற்றது என்ன செய்கிற எங்களோட இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம், ஒன்றுமே செய்யலாது. பாருங்க எப்படி இருக்கு அந்த இடத்தை. எல்லாம் காடுகள் இதுகள். இங்கே பாருங்க 2 நாய்க்கு பிள்ளையார் வந்து நிற்கிறான். குட்டி கொண்டு இது தாயாதிராது இல்லை குட்டியெல்லாம் என்ன இது ஆமிக்காண்ட கேம்ப் இருந்திருக்கேன். அதில் இந்தா இதில் ஒரு கேம்ப் பண்ணுற வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த படகுகள்லாம் உடப்பட்டு படிச்சு கிடக்கு தானே. அங்கால என்ன இது இருக்குது, அந்த இடம் இது, அந்த டவர் ஒன்று தெரியுதல்ல, அங்கே டவர் ஒன்று தெரியுது, அதான் என்ன இடம்? கேரதீப். அப்போ நாகதேவன் துறை அங்கே இருக்கு இதுக்குள்ளையா? வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்களேன். வணக்கம். இப்போ வந்து நாங்கள் கிளாலி கடற்கரையில் இருக்கிறோம். நீங்கள் சொந்த இடம் கிளாலி தானே? எவ்வளோ கிளாலி? கிளாலி இந்த வித்தா கோயில். ஓகே. 95ஆம் ஆண்டு இடப்பெயர்வு அப்புறம் வந்து நீங்கள் எப்போ நீங்களும் இடம்பெயர்ந்து போனீங்களா வெண்ணிக்குள்ளே இல்லாட்டி என்ன மாதிரி? அது அன்னைக்கு போனா எத்தனை ஆண்டு போனீங்க? அங்கே 96 போனா. 96 போய் எங்கே இருந்த நீங்கள்? அங்கே வெண்ணியில் எங்கால செக்கால செம்மங்குண்டு அங்கே இருந்த நீங்கள். அப்போ யாழ்ப்பாணத்தில் மக்கள் வார நேரமெல்லாம் என்ன மாதிரி எவ்வளோ மக்கள் வந்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லைண்ணா. சரி, ஐயாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. நாங்கள் வேறு யார்ட்டம் கேட்டு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு வரலாற்று பதிவு. இப்போ நாங்கள் சும்மாவும் வந்து பதிவோட பண்ணக்கூடாது, இந்த விஷயங்களை சரியாக வந்து பதிவிடணும். வேறு யார்ட்டையும் கேட்டு பார்ப்போம். என்ன ஐயா, இதெல்லாம் ஆமிக்காரன் போட்ட இடங்கள் பாருங்கள், ஆமி பாயிண்ட் அடித்த இடங்கள் பாருங்கள், எல்லாம் சிதைவடைஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இடங்கள் எல்லாம். அப்படி எங்கே அதில் ஒன்று கிடக்குது, இதில் ஒன்று கிடக்குது, இப்படியே இந்த சைட்லெல்லாம் போட்டு கிடந்தது ஃபுல்லாகவே. இப்போ எடுத்து பின்னுக்கு போயிருக்கான் ஆமி, இஞ்சால இல்லை. இடங்களை பார்த்தீங்களா, கடலை இப்படி அடிக்குதுண்டு இலை பாருங்க, இலையை அடிக்குதுண்டு. பா 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 பாருங்க 2 பேரை டேக் 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 டேக். இதெல்லாம் பெனம் குத்தியில் அடிச்சிருக்கணும் பார்த்தீங்களா. இதில் வந்து கருவாடு போகிற இடம் இருக்குது. தற்போது வந்து இல்லையா அந்த இடம் பாருங்கள். இதுவும் இராணுவத்தின் கேம்ப் உண்டு, எல்லாம் பாதுகாப்பாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவில் பாருங்கள் மக்களை போட்டுகள்லாம் எல்லாம் கவுட்டு விட்டுருக்கு. இன்றைக்கு வந்து யாரும் தொழிலுக்கு போக இல்லை பார்த்தீங்களா. அப்படி இருக்கு அந்த இடத்த. இந்தியாவில் போட்டுகள்லாம் உடைஞ்செல்லாம் கிடக்குது பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு இடம். இங்கே இதெல்லாம் நாங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகலாம், அப்படி ஒரு இடங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த கட்டையெல்லாம் கிடக்கல, இதெல்லாம் வந்து இராணுவம் அப்போ ஃபுல்லாகவே வந்து பாயிண்ட் அடிச்சிருந்தேன். இந்த இப்படி பெரிய மெயின் பாயிண்ட் ஒன்று அடித்து ஃபுல்லாக இருந்தது. அந்த கால யுத்த டைமுகளில் இருந்த இடங்களை பாருங்கள் அப்படி இருக்கு. உண்மையிலேயே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. அந்த இடங்களெல்லாம் சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியான இடங்களில் வந்து கேம்பிங் எல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா இங்கேயும் இருக்கா கேம்பிங் கொண்டு போடத்தான் போகணும். எங்களோட ஜெசிபுரம் ஓமண்டா சரி, இங்கே வந்து ஒரு கேம்பிங் கொண்டு போட வேண்டியதுதான்.
நல்லா இருக்கு இடம். இப்படியா பொழுதில்ல வேறு லெவலில் இருக்கும் இந்த இடங்கள் எல்லாம். பாருங்க அப்படி இருக்கண்டு. இங்கே பாருங்க இந்த பச்சை பேக் இருக்குல்ல பாருங்க, இதெல்லாம் வந்து இராணுவத்தின பாயிண்ட் அடிச்சு. இப்போ அந்த தடயங்கள் அப்படியே கிடக்குது. தடயம் ஒன்றும் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. அப்படியே தடயங்கள் எல்லாம் ஃபுல்லாக கிடக்கு. இங்கே பாருங்க இந்த அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இடங்களை. சைட்டில் வந்து இங்கே கட்டுகள் எல்லாம் கட்டி கிடக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்களா இந்த கட்டுகள் எல்லாம் கிடக்குது. அப்படி ஒரு அழகான ஒரு இடம். அங்கால வந்து அந்த பாருங்க காற்றாலை வந்து பூட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா, காற்றாலையை. இப்போ மன்னரில் இதுக்கு எதிரான போராட்டங்களும் நடந்து கொண்டு இருக்குது. என்ன நடக்க போதோ தெரியல. இதில் முன்னுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதில் போய் பார்ப்போம். என்னன்னு தெரியல. போய் பெரிய இடமா இருக்குது. ஆமி இருந்த இடமா தெரியல. அதாவது எழுதுமாட்டுவாள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஒழுங்கையால் நீங்கள் அந்த ரோட்டால் திரும்பினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அழகான இடம் இருக்குது. வந்து நின்று ரசிச்சுட்டு போகக்கூடிய மாதிரியான சூப்பர் இடம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்கணும் இந்த இடத்த. ஒரு பண்டு மாதிரி தான் கட்டியிருக்கணும். இதே மாதிரி ரோட் தான். அதுலேருந்து ஆமி அப்படியே பார்த்து கொண்டிருக்கான் இங்கே ரோட்டை. பார்த்தீங்களா அப்படி இருக்கணும் இடத்த. சூப்பர் இடமா. அதில் ஒரு தென்னை மரம் மட்டும் காய்ச்சி போய் கிடக்குது. பார்த்துங்களா அந்த இடத்த. இதான் உங்களுக்கு நான் காட்டின இடம். ஒரு வித்தியாசமான ஒரு இடமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு தடயம் மண்ணோட ஆகுது. என்னப்பா அது ஏதோ ஒன்று கிடக்குது பாருங்க. இது என்ன இராணுவம் இருந்த இடங்கள் தானே, பார்த்து தான் போகணும். மண்மேடுகளாக இருக்குது. எல்லாம் பண்டுகள் அடிச்சிருக்கணும். பாருங்கள் அப்படியான இடங்கள்ன்ட்டு. இதுக்குள்ள ஒன்று கிடக்குது. இந்த பாருங்கள் என்ன இது இங்கே இதை ஒன்று கிடக்குது. ஐயோ எல்லாமே பயமாக இருக்குது இடங்களை பார்க்கவும். இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு காப்பர்னா தான் அடிச்சிருக்கிறேன். சீமந்தஞ்சால கட்டி அங்கால வந்து ஃபுல்லாகவே மணல் பரவி கிடக்குது. இதில் பாருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது முன்னுக்கு. புனித சந்தி யோகு மையோர் என்று போட்டிருக்கணும். எங்களுக்காக மன்றாடும் என்று போட்டிருக்கேன். பார்த்தீங்களா அப்படியே போவோம்.
மக்கள் எந்த ரோட்டுக்குள்ளே வந்து ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலோ கோட்டையோ ஒன்று இருக்குதாம். நேராக போய் பார்ப்போம் அப்படி இருக்குது என்ன மாதிரியான தெரியல. பார்ப்போம் இந்தியாவில் ஏதோ ஒன்று கிடக்குது. பார்ப்போம் இதில் என்ன கிடக்குது. இது தண்ணி வர வாய்க்கால் ஒன்று கிடக்குதுல, கடல்லேருந்து வர வாய்க்கால் மாதிரி ஒன்று கிடக்கு. இதுக்குலாம் இங்கே கோட்டைன்னு சொல்லி சொன்னவியல் இதெல்லாம் வந்து இராணுவம் பாயிண்ட் அடிச்சிருக்கு. இதுக்கு இல்லை பாருங்கள், ஃபுல்லாக பாயிண்ட் அடிச்சிருக்கோம் இராணுவம். பாருங்கள் மக்களே, அந்த கோயிலை தேடி பிடிச்சிட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாம். இன்றைக்கும் அப்படியே இருக்குது. ஆனால் அமைப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் முன்னுக்கு. அண்ணா வணக்கம் அண்ணா. இப்போ வந்து நான் கிளாலியில் நிற்கிறேன். கிளாலி மண்ணில் வந்து நிறைய வரலாறு இருக்குது. 1995ஆம் ஆண்டு காலப்பகுதி தான் இந்த கிளாரி வந்து ஊர் மக்களுக்கு கனவேறு தெரிய வந்தது. இது சம்பந்தமாக இந்த கிளாலியோட அமைவிடம், இங்கே இருக்கிற தொழில்கள், மற்ற இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வியல் சம்பந்தமாக நான் சொல்லுங்க, மற்ற இந்த யுத்த இடப்பெயர்வுகள் சம்பந்தமாகவும். முதல் என்ன விஷயம்னா, இங்கே வந்து பழமை வாய்ந்த கோயில்கள்னு சொல்லி 7 கோயில் இருக்குது. அதில் ஒரு கோயில் வந்து அப்படி அழிஞ்சே போச்சு. இப்போ அந்த கோயில் இப்போ இங்கே இல்லை. 7 கோயிலே 7 சமூக சாதி சமூகம் சேர்ந்த ஆக்கள் இருந்து வாழ்ந்தவிய. இங்கே உள்ள ஆக்கள் வந்து கூடுதலாக தேங்காய் மாங்காய் வளங்கள்லாம் கூட பருவகால வளங்கள் செய்து முன்னேறி ஒரு அளவான வாழ்க்கை வாழ்ந்து கிடந்தவிய. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் கால பதவி பிறகு களத்தொழிலுங்கிற ஒன்று உருவாகி அங்கே இது தொழில் செய்து வந்த இந்த காலத்தில் நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-105 வருஷத்துக்கு முதல் எங்களை பாரம்பரிய ஒரு தொழில் ஒன்று இருக்குது, நண்டு பிடிக்கிறது. அந்த நண்டு பிடிக்கிறது தொழில் கூடு வந்து இங்கே தான். அந்த கூடுக்குரிய உபகரணம் வந்து வெட்டுறாங்க. அதாவது ஆடி மாதம் 1வது வார சனிக்கிழமை, ஆடி மாதம் 1வது வார சனிக்கிழமை இங்கே வந்து குடியேறுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஹொட்டில் ஓடுவோம். திங்கக்கிழமை அந்த உபகரணத்தை தேறி ஒழிக்கிட்டு 25ஆம் தேதி திருவிழாவும், இந்த கோயில் திருவிழாவும் நடக்கும். திருவிழா முடிய 26ஆம் தேதி 27ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். போனது பிறகு திரும்பி அடுத்தடுத்த வருஷங்களும் வர இப்படியே வந்துக்கிற காலத்தில் 95ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 30ஆம் தேதி 6 மணிக்கு ஒரு வதந்தி ஒன்று பரவினது. அது வதந்தியாக தான் நாங்கள் நினைச்சா அது உண்மையாகவே ஆகிட்டு. என்னென்னு சொன்னால், அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து வெளியேறணும் என்று சொல்லி 6 மணிக்கு சொன்ன விட்டானே முழு மக்களும் அந்த சொல்லிக்கு செவி மறுத்து வெளிக்கிட்டு என்ன காரணத்தை முன்னேறி பாய்ச்சல். அந்த இல்லை முன்னேறி பாய்ச்சலில் இது லிபரேஷன் ஆப்ரேஷன் சொல்லி அப்படி தாக்குதல்கள் வச்சு வந்து தான் 2 கடந்தத்தில் அப்படியே நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்து இருந்தாங்க. இங்கே வந்து இந்த வெளியேறுங்க. இந்த கரைக்கடையில் வந்து ஃபுல்லாக இயக்கத்தின் செயல்பாடு முழுக்க வருவாத்துறை, கடல் புலிகள், அது இதெல்லாம் இந்த எல்லா செயல்பாடுகளும் கடலால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு ஒரு போட்டுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு, சாமானியத்தினா சாமானுக்கு இவ்வளவு அப்படிங்கிற நிற்பதை வச்சு கடைசியாக நாங்கள் இங்கே வந்து குடியேறி 4 அண்ணாத்து இங்கே இருந்து ரஞ்சிதப்பா ரூட்டில் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் தொழிற்செய்து கொடுக்குற பஸ் இருக்கிறீங்களோ அவர் வந்து அவரோட கதைச்சு நாவாந்திர மக்கள், அதாவது குறிக்கப்பட்ட நாவாந்திர மக்களுக்கு அவங்க அந்த உதவியை செய்து நாங்கள் அக்கறையில் சேர்ந்தோம். அக்கறையில் சேர்ந்து அது பிறகு அப்படியே போயிருந்து நாச்சிக்கூடா முதல் வந்து நாங்கள் நாச்சிக்கூடாவில் இருந்தோம் கொஞ்சம் காலம். பிறகு தொழில் வசதி காரணமாக விடாதீவு, இழுப்பக்கலவை, மூணாம்புட்டி, அங்கே இங்கே சில குடும்பங்கள் மன்னார் போய், சில குடும்பங்கள் தச்சனாமடு போய், மடு போய் அப்படி தாண்டு கடைசி 2002 ஒப்பந்தத்தில் மீளக்குடியவர் நடந்த இடத்துல ஒரு கொஞ்சம் மக்கள் இடம்பெயர்ந்து வந்தவிய, கொஞ்சம் மக்கள் அங்கால தெரிஞ்சவிய. இடம்பெயர்ந்து வந்த மக்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருந்தவிய, கொஞ்சம் பேர் திரும்பி போயிட்டேன். இல்லை கிளாலியில் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து சில பேர் இருந்துட்டு சில பேர் பிரச்சனை திரும்பி வரப்போகிற பயத்தில் போனவிய.
போய் அப்படியே போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்து கடைசி வலைய மலத்தால் முள்ளிவாய்க்கால் வலைய மலம் போய் 2009 5ஆம் மாதம் 17ஆம் தேதி பூரண கட்டுப்பாட்டுகளை இராணுவம் கொண்டு வந்து எல்லாரையும் முகாமுக்கு எடுத்து அதில் வந்தவர்களையும் காண இல்லைன்றதும் அங்கே நிற்கிற இங்கே நிற்கிற ஒரு உறவு பாரம்பரிய நினைச்சு சில குடும்பங்கள் சேர்ந்த சில குடும்பங்கள் இல்லை ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை அப்படி ஒரு சீரழிஞ்சு 2009 மீளக்கூடியவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேர்ந்து இப்போ இங்கே வந்ததுலேயும் இந்த கோயிலில் பழுதடைஞ்சிருந்து திரும்பி இந்த ஒரு புது கோயிலை கொண்டு உருவாக்கி அதுக்கு ஏனிய மக்களும் எல்லாருமே நேர்த்தி செலுத்தி இந்த கோயிலை ஒன்று கட்டி முடித்தது. அதாவது இப்போ 95ஆம் இடப்பெயர்வில் வந்து பெரும்பாலான மக்கள் இதுகள்லாம் தரப்பாடுகள் எல்லாம் அடிச்சிருந்தது. டெண்டு அதாவது என்னென்னு சொன்னால் முதல் கட்டம் வந்த சனங்கள் எல்லாம் போயிட்டு 2ஆம் கட்டம் வந்த சனங்கள் எல்லாம் இயக்கம் தங்களையும் போராளிகளையும் பாதுகாக்கணுங்கிற பிரச்சனைகளும் அதுகள்லாம் அந்த தேவைகளில் கொஞ்சம் ஈடுபட்டு கொண்டிருக்கல வந்த சனம் எல்லாம் இது வழியே மரக்கலக்கில் புகுந்து புறப்பட்டு இருந்து பிறகு எல்லாரையும் எடுத்து பிறகு சாவச்சேரியில் இராணுவம் வந்துன்னு சொல்லி திரும்பி கொஞ்சம் ஜனத்தை எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் ஜனம் திரும்பி இங்கேருந்து போய்த்தான் யாழ்ப்பாணத்துக்கு இருந்தது பிறகு. அப்புறம் தான் மன்னிக்குள்ள நிறைய ஜனம் வந்தது, மக்கள்லாம் வந்து மன்னிக்க வந்து அங்கே வந்து இனிமேல் துன்பங்கள் சாப்பாடு இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பிறகு ஒரு இயக்கம் பன்முகப்பட வலிக்கிறது பிறகு கொஞ்சம் இதானது இப்போ ஒரு வருத்தம் வந்து காட்ட போனால் ஒன்று மடுவுக்கு போகணும், இல்லை கிளிநொச்சிக்கு போகணும். மன்னாரில் இப்போ இழுப்பக்கடவையில் விடத்தீவில் 3ஆம் படி நாச்சிக்குழாயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு கஷ்டம், ஒரு பெரிய கொஞ்சம் பாரிய வருத்தம் பண்ணால் ஒரு மடு இல்லாது மன்னார். அதில் போய் நாங்கள் வன்னியில் 2007ஆம் ஆண்டு தை மாதம் 2ஆம் தேதி கிவிர் அடித்து இழுப்பக்கடவையில் ஒரு குடியிருப்புகள் இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி அதாவது இப்போ எங்களை நாவாந்துறை ஆக்கள் என்று சொல்லி ஒரு இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட அம்மாவோட ஃபேமிலி என்னோட அப்பாவோட ஃபேமிலி அப்படி ஒரு 33 குடும்பம் இருந்து அதில் 16 பேர் செத்ததும் 38 பேர் காயம். 16 பேர் செத்ததும் 38 பேர் காயம். கிபிர் அடித்தது காயம். அதில் வந்து எங்களோட அம்மாவோட தங்கச்சி உட்பட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் 9 பேர் எங்களுக்கு. இப்போ நாங்கள் கல்யாணம் கட்டியிருந்து மனுஷிக்கு காயம், மகனுக்கு காயம், மகளுக்கு ஒரு சின்ன காயம், இப்படி இப்போ 38 பேருக்கு காயம். அதில் வந்து காயம் இல்லை வந்து தப்பினாண்ட ஒரு 3-4 பேர் தான். எனக்கு எல்லாருமே சின்ன காயமாக மட்டும் தான் இருந்தது. அப்படிதான் தகப்பனுக்கும் எங்கள் தம்பிக்கும் தம்பியில் மகனுக்கும் கால் இல்லை. 2 பேருக்கும் ஐயோ பெரிய இன்னல். சரி, வேறு என்ன சந்தோஷம் எனக்கு இந்த கிளாலின்ற இது சம்மந்தமாக தான் எடுக்க வந்தேன். நான் கிளாலி எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஏன்டா சின்ன வயதில் நாங்களும் வந்து போன விடாங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்றதை காட்டுறது தான் வந்தேன். உண்மையிலே சந்தோஷம். நீங்கள் நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கிறீர்கள். அண்ணோட பேர் என்ன? பொன்சாரு. ஓகே, நன்றி அண்ணா. நன்றியா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே, அந்த காலத்தில் கட்டின மணி அப்படியே இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க கோயில். இதில் வந்து ஒரு அரசன் குதிரையில் வர மாதிரி இருக்குது. இது இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அங்கே முன்னுக்கு புதுசாக ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கணும். நாங்கள் எப்படி இருக்குது அந்த காலத்து ஆலயங்கள் வந்து வித்தியாசமான அமைப்பில் தான் இருக்குது. இப்போ இதுலேயும் ஒரு சிலை ஒன்று இருக்குது. கோயில்கிட்ட என்ன பேர் சொன்னீங்க? சந்தியோமையர் கோயில் பாருங்க. 1930ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. பாருங்க, இதை வந்து போட்டிருக்கணும்.
இன்றைக்கும் பழமை வாய்ந்த கோயில். பழமையான கோயிலாக இருக்குது. இதில் மக்கள் வந்து திருவிழா நடக்க தங்கி இருந்து திருவிழா கண்டு போகிறவிய வரும். எத்தனை நாள் திருவிழா நடக்குது? திருவிழா 9 நாள் திருவிழா. ஆடி மாதம் 25ஆம் தேதி அந்த திருவிழா முடிவு. திருவிழா 16ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறும். ஒவ்வொரு வருஷம் ஒரு வருஷம் டெய்லி நடக்கும். முதல் பிரச்சனை காலத்தில் அந்த கோயில் உடஞ்சிருந்தபடியாக அந்த கோயில் கட்டப்படவும் இல்லை. அது அப்படியே கட்டையில் இதெல்லாம் இருந்தபடியாக ஆமி விடையில் நடக்கையில் பன்னி இடம்பெயர்ந்து போட்டு வந்து 2003ஆம் ஆண்டு பகுதியில் அந்த கோயில் கட்டு புது கோயில் கட்ட இல்லை. இந்த கோயிலாக பூசை வச்சுட்டு சரி வச்சுட்டு போகிறா அது கட்டினவி. ஓகே ஓகே ஓகே. அண்ணனோட பேர் என்ன? என்ன பேர்? ஆண்டனி குரூஸ், யோசேப் ஆண்டனி குரூஸ். இதெல்லாம் அந்த மண்மேடுகளாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இல்லை இல்லை ஆமி பண்டடிச்சிருந்தோம். ஆமி வண்டடிச்சிருந்த இடங்களே நான் அதெல்லாம் தெரியுதாங்க. இல்லை பாருங்க, காட்டுறேன், சூன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த வண்டுகள் மாதிரி இருக்க எல்லாம் ஆமி இருந்த இடங்களே என்ன. சரி அண்ணா, நன்றியா, நன்றி. பின்னைக்கு இருக்குது ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதுக்கு நிகராக பாருங்கள், அந்த குதிரையில் வருகின்ற ஒரு மன்னரோ இன்னும் தெரியல, தெரிஞ்சாங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக வந்து ஒரு கோயில் ஒன்றா அமைச்சிருக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா கோயில். பாருங்க மக்கள், இது ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குது. ஐயனார் கோயில், என்ன கோயில்னு தெரியல. பாருங்க, கட்டப்பட்டு கொண்டிருக்க கோயில். கட்டி வேலை திட்டங்கள் முடியல பார்த்தீங்களா. இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடங்களை. இதில் பாருங்கள் மக்கள், இங்கே மைன்ஸ்கள் வந்து கிளியர் பண்ணுற இடமே இருக்குது. இன்னும் கிளியர் பண்ணி முடியலை பாருங்கள். இதில் போட்டிருக்கணும். எண்ட் வந்து 21/6/2025 போட்டிருக்கணும். தொடக்கத்தை பாருங்கள், 2/12/2024. இங்கே பாருங்கள், இந்த டேட்டுகள்லாம் போட்டிருக்கணும். இந்த ஏரியாக்களில் தான் கிளியர் பண்ணி முடிச்சிருக்கணும். மற்ற பக்கத்துக்கு வந்து நடந்து கொண்டிருக்க வேலை திட்டங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே மைன்ஸ். அதே மாதிரி இஞ்சாலையும் கொண்டு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இந்த பிரதேசங்களை இறங்கவே கூடாது. என்னென்னா ஃபுல்லாகவே மைன்ஸ் தான் இந்த இடங்கள் ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், அப்படியே சிவப்பு கொள்ள அடித்து வச்சிருக்கணும். இதை பாருங்கள், அப்படியே தொங்கல் மட்டுமே இருக்குது, அங்கே மட்டும் இருக்குது பாருங்கள். தான் அங்கே வரைக்கும் போய்க்கொண்டு இருக்குது. இடத்தை பார்த்தீங்களா. மற்ற இஞ்சாலம் வந்து பெரிய ஒரு கல் அரைக்கின்ற தொழிற்சாலை ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு இந்த தொழிற்சாலை. இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலி கூட சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.